மகரம் அதிரடி மாற்றம் வரம். ஆகஸ்ட் மாத கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, அதாவது எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும், பட் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் எங்க இருக்காரு, அதாவது செவ்வாய்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமா நம்ம வந்து பார்க்கப்படுறோம். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அடுத்து 3 முக்கியமான கோள்கள், அதாவது புதன், குரு, சூரியன், இந்த 3 முக்கியமான கோள்களுமே எங்க இருக்காங்கன்னா கடக ராசியில உச்ச குருவோட அமர்ந்திருக்காங்க. அடுத்து கேது தான் மிக முக்கியமான கிரகமா நம்ம வந்து இந்த மாதத்துல பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த கேது கிரகத்தோட வேற எந்த ஒரு கிரகமும் சூழலை இந்த மாதத்துல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் நம்ம பார்க்கும்போது கிரகணமானது ஏற்பட போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேது பகவான் இந்த மாதத்துல தனியா தான் அமர்ந்திருக்க போறாரு. அடுத்து சுக்கிரனோட இணைவு, அதாவது இந்த டைம் பீரியட், இந்த ஆகஸ்ட் மாத டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த செகண்ட் வீக் ஆகஸ்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கேதுலேருந்து பிரிஞ்சு சுக்கிரன் கன்னி ராசியில், அதாவது தன்னுடைய நீச்சமாகக்கூடிய கன்னி ராசியிலிருந்து மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச பார்வையை செலுத்துறாரு. அங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பூகம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில கடந்த ஒரு 1.5 வருஷமா வந்து அமர்ந்திருக்காரு. 1.5 வருஷமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ இந்த கோச்சாரத்துல மாறக்கூடிய இந்த சுக்கிரனை நேருக்கு நேர் வந்து பார்க்க போறாரு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமான ஒரு சுக்கிரனோட அமைப்புல சனி பகவான் அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான தோஸ்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவான் இந்த சுக்கிரனை வந்து இந்த மாதம் வந்து பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் வேற யாரு, ராகு, கலியுகத்துடைய கடவுள், அதாவது கலியுகத்துடைய மகான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராகு பகவான் எங்க இருக்காருன்னா கும்பராசியில இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 18 months வந்து அவர் வந்து கும்பராசியில இருப்பாரு. அப்படியே சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேரடியா இருக்கக்கூடிய ராசியில உங்களுக்கு வந்து கேது பகவான் இருப்பாரு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பராசியில சஞ்சரிக்க போறாரு. ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்க போறாரு. ஸோ இதுதான் வந்து கோச்சார ரீதியா கிரக நிலைகள் வந்து மாதம் மாறிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி எப்படி மாறுறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் எடுத்தோம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்கு. ஸோ அவங்க மாதம் மாறுவாங்க. மாதம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு, வருடம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே எடுத்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே இருக்கு. ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ராசி பலன் பார்க்கும்போது வெறும் ராசிநாதன் மட்டும் பார்ப்பாங்க, சனியை மட்டும் பார்ப்பாங்க, சுக்கிரன் அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கோள்கள் வக்ரமாவுதா? ஏன்னா இப்ப பாருங்க இந்த குறுகிய காலகட்டத்துல இந்த ஒரு டைம் பீரியட், இந்த ஜூலை மாசத்துலலாம் பாருங்க புதன் வந்து வக்ரமாயிட்டே இருந்தார். இப்ப இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம்லாம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு வந்து மாற போறார். ஸோ அப்ப கிரகங்கள் வந்து வக்ரமாகும், திரும்பி நேர்கதிக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ராசி பலன். நீங்க வந்து அதை ப்ரிடிக்ஷனா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் எப்படியெல்லாம் மூமெண்ட்ல இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளால வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, அது நம்மளால தான் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்க ஒன்ஸ் அந்த அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகங்களோட மாற்றங்கள் எப்படி இருக்கு, மனிதனோட வாழ்வியல்ல அவங்க என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபுக்திகளும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும், கண்டிப்பாக ப்ளே பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராசி பலன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் வெளியே சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலாக அந்த ராசி பலனை நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்க்கணும்னா தசாபுக்திகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, படத்தோட டேரக்டர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட டேரக்டர் எவ்வளோ முக்கியம், அவர் தானே எல்லாத்தையுமே வந்து அமைப்பார், புரியுதுங்களா? ஒரு ஹீரோ அமைக்கிறது, ஹீரோயின் அமைக்கிறது, எல்லாத்தையும் அமைக்கிறதும் ஒரு டேரக்டர் தான். ஸோ அப்போது அந்த தசாபுக்திகள் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கணக்கில் தான். ஸோ இவ்வளோவும் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு ராசி பலன் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியும்.
இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிரடியான சில முடிவுகளும் மாற்றங்களும் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் நான் பார்க்குறேன். அது என்னெல்லாம் இருக்கும், என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வரவங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மக்களே. நீங்கள் கொடுக்காம யார் கொடுக்க போகிறா நம்மளுடைய சேனலுக்கு? ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மகர ராசி காலச்சக்கரத்துடைய 10வது ராசி. இந்த ராசி அதிபன் சனி பகவான். சனி தான் உங்கள் ராசி நாதன் தான் இப்போ வக்கரமாக போகிறார். அடடா, அற்புதமான காலகட்டம். வக்கரம்னா எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. நான் ஏன் இங்கே அற்புதம் அப்படின்றனா, இந்த சனிக்கு குருவோட பார்வை முழுசாக கிடச்சிருச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் குரு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ குரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமாகிறது முயற்சிகளை பழிக்க வைப்பார். இல்லை மேடம் 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், வேலையே கிடைக்கல, நானும் நாயா பேயா தெருவா ஓடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல, அவ்வளோ மன உளைச்சல் இருக்கேன். கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. வக்ரம் அப்படின்னா நமக்கு ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக, அதாவது நம்ம பட்ட கஷ்டத்துக்கு சனி பகவான் நிச்சயமாக ஒரு பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் வக்ரம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சேஞ்சு கொடுக்கறது, ஏதோ ஒரு வகையில் கரியரில் ஒரு சேஞ்ச், கரியரில் ஒரு மாற்றம், தொழிலில் ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 3 அப்படின்றது புதுசாக ஸ்டார்ட் அப். ராசிநாதன் 3ல் இருக்காரு. அப்போ புது ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க, புதுசாக ஒரு விஷயத்த நீங்களே ஆரம்பிப்பீங்க. ஆன்லைனில் ஒரு சேல்ஸ் ஆரம்பிப்பீங்க, ஆன்லைனில் ஒரு சாரீ பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, ஆன்லைனில் ஒரு மேக்கப் போடுறது, ஏதாவது ஒரு மீடியா சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் மகரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது மகரத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் நான் தாங்க அடங்கி போகிறேன். எங்கெங்க எனக்கு வரவங்க எனக்கு வாக்கிறதெல்லாம் இப்படியே இருந்தால் என்ன தாங்க பண்ணுறது? மேரேஜ்லேயும் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை, எந்த பக்கம் போனாலும் முட்டுச்சந்தா தான் இருக்குன்ற மாதிரி தான் அவங்களுடைய ஒரு எண்ணமும் ஏக்கம். மகர ராசிக்கு என்ன பண்ணுறது? நம்மளுடைய பிறந்துட்டோம் 7ஆம் இடத்துல. இந்த டைம் பீரியடில் இந்த மாதத்தில் புதன், சூரியன், குரு 3 முக்கியமான கிரகங்கள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி மகரத்துக்கு இந்த மாதம் ஓகே, ரொம்ப பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆஸ் யூஷுவல் போகும், இதுவும் கடந்து போகும், வேற என்ன பண்ணுறது, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். சரி, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி இருக்கா? எஸ், குரு பலம் 7ல் இருக்குது. குரு பகவான் 7ல் இருந்தாலே அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? மேரேஜை உண்டு பண்ணுவார், மேரேஜ்க்கான ப்ரப்போசலை உண்டு பண்ணுவார், தடையாக இருக்கக்கூடிய திருமணத்தை உண்டு, அதாவது தடையாக இருக்குது மேடம், நாங்களும் அப்படி இப்படின்னு சொல்லி புரட்டி காசெல்லாம் போட்டு பார்த்தோம், கடைசியில் முடிக்கிற மாதிரி கைமீறி போச்சு அப்படின்னாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு நீங்கள் மேரேஜ்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு இப்போது சுக்ரன் இருக்கார். அந்த சுக்ரனே உங்களுக்கு நீசமாக இருக்கார். ஓகே, எனிஹவ் அப்படியே வந்துடலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. படிக்கிற பசங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஐயோ என்னங்க நடக்க போகுது இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம், ஒன்றும் பயப்படாதீங்க. தன்னம்பிக்கையோடு தைரியமாக இருங்க. விடாமுயற்சி ஒன்று தான். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தோற்றாலும், நீங்கள் எத்தனை சப்ஜெக்டில் தோற்றாலும், எத்தனை சப்ஜெக்டில் அரியர் வச்சாலும், விடாமுயற்சி மட்டும்தான் உங்களுக்கு விஸ்வரவோ வெற்றியை கொடுக்கும். ஸோ தைரியமாக இந்த மாதத்தை ஃபேஸ் பண்ணுங்கள். நிறைய சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி வர போகிறீங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்பணும், இல்லை அவங்க வாழ்க்கையிலே இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.